திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழித்திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூல மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மையை அடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரோ சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாமெனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற பொன்னியங்கண்டெண்டனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, எருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றியா. பெருமான் பேரானந்தத்தை பாடிடுறேன். நீங்களே பாடுறீங்களா? நான் சரி பாடிக்கணும். பாடிடுறேன். திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் திறத்தல் திருக்கதவம் சொல்லிட்டு பாருங்க.
திருக்கதவம் திறத்தல் பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திது கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரத்தை சேர்ந்த சிவத்திரு ராமகிருஷ்ண ஐயா அவர்கள். வாங்க ஐயா, இருக்கீங்களா? சரிங்க அம்மா, சரஸ்வதி அம்மா, நீங்க திருப்பள்ளி எழுச்சி எடுக்க முடியும் பாருங்க. போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அற்புதம். நன்றி 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 நன்றி. அற்புதம். சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த திருவருளுக்கும் பிறந்து மொழி பயின்று காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி இந்த மாயையிலிருந்து நம்மை மீட்டு ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து நம்மை மீட்டு புருவ நடுவிலே கொண்டு வந்து சேர்ந்து நம்மை தெளிவுபடுத்திய அந்த சிவகுருநாதருக்கும் மனமொழி மெய்களாலே வணங்கி குருவருளையும் குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் கருணையை பெற்ற திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அவரிடமும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து
திருமூல நாயனார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு நாம் நேற்றிலிருந்து தொடங்கினோம். காலச்சக்கரம் என்கிற தலைப்பை முடித்து ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பை நேற்று நாம் துவங்கினோம். 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பு ஆயுள் பரீட்சை. நேற்று முதல் பாடல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 2வது பாடல் பார்க்க போறோம். இன்றைக்கு உண்டான திருமந்திர பாடல். திருச்சிற்றம்பலம். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வதுவாமே. ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனோ ஓசை உணர்ந்த உணர்வதுவாமே. இனி பாடல பதமா பிரிச்சு பார்க்கலாம். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உண்ட உணர்வதுவாமே. ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண், ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வதுவாமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போகலாம். பாடலுக்கு உண்டான விளக்கம் தர்ம ஆதீனம், தர்மபுர ஆதீனம். பொழிப்புரை. உணர்விற்கு முதலாய் நிற்றலில் சொல்லும், உணர்விற்கு முதலாய் நிற்றலில் சொல்லும் இறைவனும் ஒரு நிகரானவர். ஆயினும் இஃது உலகியலாம் ஆதலால் சொல்லை விடுத்தவரே இறைவனை உணர்கின்றார். சொல்லை விடுத்தவரது உள்ளத்தில் இறைவனது அச்சொல்லை தம்மின் வேறாக உணர்ந்த உணர்வு வடிவாய் நிற்பன். இப்ப பொழிப்புரையை மீண்டும் ஒருவர் படிச்சிடறேன். உணர்விற்கு முதலாய் நிற்றலில் சொல்லும் சொற்கள், எண்ணம், சொல், செயல் சொல்றோம் இல்லையா? இந்த சொல் அதான் உணர்வுக்கு முதன்மை வடிவமா இருக்கு. ஒரு சொல்லு சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியல. அதாவது சொல் குறித்து சொல்றார். உணர்விற்கு முதலாய் நிற்றலில் சொல்லும் இறைவனும் ஒரு நிகரானவர்கள். வாக்கு சுத்தாய அப்படின்னு காயத்ரி மந்திரத்துல சாமிக்கு பேரு. ஓம் தத்புருஷாய வித்மக வாக்கு சுத்தாய தீமகி தந்தோ சிவப்பிரஜோதயாத் அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. சிவபெருமானுக்கு 2 மந்திரம் இருக்கு. ஒன்னு ருத்ர பிரஜோதயாத், இன்னொன்னு சிவப்பிரஜோதயாத். சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. வாக்கு சுத்தாய அப்படின்னா அந்த வாக்குன்னா சொல்லு. இந்த வாக்கு சுத்தாய அப்படின்னா அப்ப சொல்லாக இருப்பவன் யாருன்னா இறைவன். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வுகன்.
அப்போ வாக்காகி வருகிறவன் இறைவன், அந்த வாக்கையும் கடந்திருப்பவன். வாக்கு, மனம், வாக்கு, ஆகாயம். அப்ப முதல் வரியில என்ன சொல்றாருன்னா, இந்த பொழிப்புரையை அப்படியே மீண்டும் ஒரு முறை தருமபுரம் ஆதீன் சொன்னது அந்த வழியில வந்துடலாம். உணர்விற்கு முதலாய் நிற்றலில் சொல்லும் இறைவனும் ஒரு நிகரானவர்கள். அப்ப சொல்லு வேற இல்ல, இறைவன் வேற இல்ல. முதல் வரியில ஆயினும் இஃது உலகியலாம், ஆதலால் இது உலகியல், ஆதனால் சொல்லை விடுத்தவரே இறைவனை உணர்கின்றவர் ஆவர். அப்படி சொல்ல கடந்தவங்க, வாக்க கடந்தவங்க. யார் ஒருவர் வாக்கை கடந்து விட்டார்களோ அவர்கள் இறைவனுடைய இரண்டரை கலந்திருப்பார்கள். இந்த உலகியல்ல வெறும் சொல்லாக மட்டும் இல்லாமல் சொல்லை கடந்து அந்த சொல்லை விடுத்து யார் இறைவனை உணர்கின்றவர் ஆவார், அவர் தான் அந்த சொல்ல கடந்தவங்க தான். முதல் வரியில விளக்குனாங்க. இப்ப ரெண்டாவது வரி எப்படி விளக்குறாங்கன்னா, சொல்லை விடுத்தவரே, இது உலகியல்ன்றதுனால அந்த சொல்ல கடந்தவர்கள் இறைவனை உணர்கின்றவர் ஆவர். சரி, சொல்லை விடுத்தவரது உள்ளத்தில் இறைவனும், அந்த சொல்ல வாக்கை கடந்தவர்கள், அந்த வாக்கை கடந்தவர்களுடைய உள்ளத்தில் இறைவனும் அச்சொல்லை தம்மின் வேறாக உணர்ந்த உணர்வு வடிவாய் நிற்பன். யாருன்னா இறைவன். அவ்வளவுதான் செய்தி. உணர்வுக்கு முதலாய் நிற்றலில் சொல்லும் இறைவனும் ஒரு நிகரானவர்கள். அப்ப முதல்ல சொல்லு வேற இல்ல, இறைவன் வேற இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் நமக்கு வாக்கா வரான். நம்ம வாயிலிருந்து வர வாக்கு யாருன்னா சிவபெருமான் தான். சரி, இது உலகியல்ன்றதால இந்த சொல்லுக்கு பின்னாடி அந்த சொல்லையும் கடந்து நிக்கிறவங்க, வாக்கையும் கடந்து நிக்கிறவங்க இறைவனை உணர்கின்றவர் ஆவார்கள். சொல்லை விடுத்தவரது உள்ளத்தில் இறைவனும் அச்சொல்லை தம்மின் வேறாக உணர்ந்த உணர்வு வடிவாய் நிற்பன் அப்படின்னு பொழிப்புரையில பார்த்தோம். சரி, இப்ப இந்த பொழிப்புரையை கடந்து நம்முடைய சைவநெறி பாடசாலையில நமக்கு சாமி யதார்த்தத்துல எந்த இதை உணர்த்துறாருன்னு பார்ப்போம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண். நேத்து நம்ம அதுக்கு முன் பாடல்கள்ல பார்த்தோம். ஓசைன்னா என்ன, ஒளின்னா என்ன. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அப்போ ஓசைனா என்ன, ஒளினா என்ன, சவுண்ட்னா என்ன, லைட்னா என்ன, இந்த உலகத்தை எப்படி இறைவன் நடத்துகின்றான் அப்படின்னா ஓசையையும் ஒளியையும் வச்சு நடத்துறான். சரி, ஓசையும் ஒளியும் சொன்ன கடவுள் ஏன் இருளை சொல்லவில்லை? ஏன்னா இருள் ஏற்கனவே இருக்கிறது, நம்மை சூழ்ந்து இருக்கிறது, அனாதியாக இருக்கிறது. காரிருள் நம்மை ஏற்கனவே சூழ்ந்து இருக்கிறது. கேவல நிலையில் அப்படியே இருக்கிறது. அதுக்கு அரியன்னு பேரு, அதுக்கு இருள்னு பேரு. அந்த அரியை எப்படி சாமி ஆள்றாருன்னா, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அப்போ அனாதியாக இருக்கின்ற அந்த ஹரி என்று சொல்லக்கூடிய இருளை, கார் இருளை இறைவன் இரண்டு கருவிகளை கொண்டு ஆளுகின்றான். ஒன்று லைட் எனர்ஜி, இன்னொன்று சவுண்ட் எனர்ஜி. அப்போ இந்த உலகத்தை ஆளுவதற்கு இரண்டு சக்திகளை கையில் வைத்திருக்கிறார் சாமி. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலையம் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே. எம்பெருமான் பெண்ணாகிய பெருமான். ஏன் பெண்ணாகிறான்? கைலாயத்திலே இருந்திருக்க வேண்டியதானே. ஏகன் கைலாயத்தில் இருந்திருக்கலாம்ல. அவர் ரட்சிக்கிறதற்காக என்ன ஆகிறாரு? பெண்ணாகிய பெருமான் உயிர்களை ரட்சிப்பதற்காக இரண்டு முலைகளையும் யோனியும் தாங்கி அண்ட சராசரங்களை படைத்து
அண்டத்துக்கு தலைவியாக்கி தன் அருட்சக்தியை வைத்திருக்கின்றான். அவன் கீழே இறங்கும் பொழுது பெண்ணாகிய பெருமானாகின்றான். பரனாக இருந்தவன் பறையாக மாறுகின்றான். பரன் பறையாவதும் பறை இரண்டாக பிரிகிறது, நாதமும் விந்தாக பிரிகிறது. ஆக பெருமான் கீழே இறங்கி ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பெண்ணாக மாற வேண்டும். அவன் அருட்சக்தியாக மாறினால் மட்டுமே இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருள முடியும். இல்லைன்னா ஐந்தொழில் ஆற்றுவது முடியாத காரியம். கைலாயம் இறைவன், அதாவது பரன் பறை. பரனுக்கு பிறகு பறை, பறைக்கு பிறகு நாதமும் விந்தும். அப்ப இந்த நாதத்தையும் விந்தையும் மகனாகவும் மகளாகவும் மகனாகவும் இரண்டு மகன்களாக மாற்றிக்கொண்டார்கள். எது மூத்தது என்று சொன்னால் ஓசை மூத்ததாக இருக்கிறது. எது இளையது என்று சொன்னால் வெளிச்சம் இளையதாக இருக்கிறது. அதனால்தான் முருகப்பெருமான இளையோன். தம்பிதனக்காக வனத்தோன், தம்பிதனக்காக வனத்து அலைவோனே ஆனைமுக பெருமாளே அப்படின்னா மூத்தவனுக்கு ஓசையும் இளையவனுக்கு வெளிச்சமும் கொடுக்கப்பட்டது. அப்போ இறைவன், அதாவது பரன் பறை, இப்படி பெண்ணாகிய பெருமான் இரண்டு சக்திகளை இந்த காரிருளாகிய இந்த அந்தகார இருளை ஆள்வதற்கு எம்பெருமான் கொடுத்த வெளிச்சம் தான் முருகப்பெருமான். இந்த பிரபஞ்சத்தில் ஓங்காரத்தை ஈன்றெடுத்தார், அதுதான் ஓசை. அப்ப இந்த இரண்டையும் கொண்டுதான் இந்த பிரபஞ்சத்தை நடத்துகின்றார் இறைவன். அதனாலதான் மூத்த பிள்ளைக்கு எல்லா உலகங்களையும் தன் வயிற்றில் அடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு ஆணை முகத்தை கொடுத்தார். எல்லா உலகங்களுக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்காக முருகப்பெருமானை படைத்தார். நாதம் விந்து இந்த இரண்டை கொண்டுவே இந்த உலகத்தை சிருஷ்டியும் ஸ்திதியும் துடைப்பும் ரட்சிப்பும் மறைப்பும் செஞ்சாரு சாமி. ஐந்தொடியில அழகா செய்கிறார். அப்ப பெருமான் எப்படி இறங்கி வர்றாருன்னா பெண்ணாக இறங்கி வர்றாரு. பிறகு இரண்டாக பிரிகிறது, நாதமும் விந்தும் பிரிகிறது. இந்த நாதம் தான் ஓசை. அதான் அந்த முதல் வரி சொல்லுது. ஓசையும் ஈசனும் மொக்கும் உணர்வீர்கள். அந்த ஓசை, ஓசை வேறல்ல, இறைவன் வேறல்ல. இதை நீ உணர்வாயாக. அதுதான் ஓசையும் ஈசனும் மொக்கும் உணர்வீர்கள். சிவபெருமான தனியா தேடாத. அந்த ஓங்காரமாக இருக்கிறது யாரு? இறைவன் தான். சரி, ஓங்காரமாக இருந்தா மட்டும் போதாது, பின்னாடி வெளிச்சமா இருக்கிறது யாரு? அவன் தான். ஆறுமுக சிவமாக முருகபெருமானாக இருக்கிறது அவன் தான். அப்ப திருமந்திரத்தில் திருமூல நாயனார் என்ன நமக்கு சொல்ல வராரு அப்படின்னா, ஓசையும் ஈசனும் மொக்கும் உணர்வீர்கள். நல்லா உணருங்க. இந்த பிரபஞ்சத்துல கேட்கிற ஓசை இருக்கு இல்லையா, அந்த ஓசையாக இருக்கிறது யார் தெரியுமா? அதுதான் சிவபெருமான். அவன் தான் கணபதி. அதனாலதான் அந்த கடவுளை நம்ம முதல்ல கும்பிடுறோம் தலையில கொட்டிட்டு. எந்த கோயிலுக்கு போனாலும் யாரை கும்பிடுறோம்? முதல்ல நம்ம கணபதியை தான் கும்பிடுறோம். அந்த முகமே ஓங்காரம் தான். ஓங்காரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஓங்காரம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அது விஷ்ணு கோயிலா இருந்தாலும் சரி, அது பராசக்தி கோயிலா இருந்தாலும் சரி, அது முருகர் கோயிலா இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த வழிபாடா இருந்தாலும் சரி, முதல்ல இருக்கிறது கணபதி தான். ஆக கணபதியை வழிபடாம எதுவுமே நடக்காது. அதுவே ஆதியுமாக இருக்கிறது, அதுவே அந்தமுமாக இருக்கிறது. அதனால அதுக்கு பவர் ஜாஸ்தி. அதுவே எல்லாவற்றுக்கும் சரீரமாகவும் இருக்கிறது.
அதுவே எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது. அதனால முழு முதற் கடவுள்னு அதுக்கு பேரு. அதுக்கு முழு முதற் கடவுள்னு பேரு. அப்ப அந்த ஓசையாக இருக்கிறது யாருன்னா இறைவன் தான் இருக்கிறான். ஓசையும் ஈசனும் முக்கும் உணர்வின் பிரிச்சிடாதீங்க. விநாயகர் தானேன்னு ஒதுக்கி விட்டுறாதீங்க. பிள்ளையார் தானேன்னு ஒதுக்கி விட்டுறாதீங்க. சாமி ஓசையா வந்து உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு தந்திரம், எவ்வளவு பெரிய மந்திரம், எவ்வளவு பெரிய எந்திரம், எவ்வளவு பெரிய ரகசியம் இன்னைக்கு நம்ம உடைக்கிறோம். அப்படிப்பட்ட கணபதியை வணங்கினோம்னா நமக்கு எல்லா துயரமும் போயிடும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியா சர்வ விக்னோபசாந்தையே. எல்லா விக்கினங்களும் போயிடும். எல்லா விக்கினங்களும் போயிடும். அப்படி விக்ன கர்த்தாவாக, விக்னேஸ்வரனாக இந்த உலகத்தினுடைய துக்கத்தை, துயரத்தை அறுப்பதற்காக உட்கார்ந்திருக்கிற ஒரு பிள்ளை இருக்குன்னா அது ஓசைதான். அந்த ஓசை வேற யாருமே இல்லை, சிவபெருமான் தான். எளிமையாக அரச மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்துருச்சு. புவனங்கள் அத்தனையும் வயிற்றில் அடக்கி என்ன பண்ணுச்சு? வந்து உட்காந்துருச்சு. அப்படிப்பட்ட பிள்ளையை நம்ம வணங்கினோம்னா எல்லா சங்கடங்களும் தீரும். அதான் சங்கடஹர சதுர்த்தி. எல்லா நோயும் தீரும், எல்லா சிக்கலும் தீரும், எல்லாத்துக்கும் வழி. அதான் குரு கணபதி. அப்போ ஓசையும் ஈசனையும் ஒக்கும் என உணர்வுகள் அப்படி வேற யாரும் இல்லை, சிவபெருமான் தான் வந்து எளிமையா உட்கார்ந்து இந்த உலக உயிர்களை ரட்சிப்பதற்காக விநாயக பெருமானாக அமர்ந்திருக்கின்றார். என்ன மகன்ற வேஷத்துல உட்கார்ந்திருக்காரு. அதான் ஓசை. அப்ப அந்த ஓசைன்னா இவ்வளவு தெளிவா நம்ம மத்தவங்க பாக்குறாங்களோ இல்லையோ, எவ்வளவு தெளிவா பார்க்க வேண்டியது இருக்கு பாருங்க. இனி இந்த கேட்கிற ஓசையை, ஓங்காரத்தை நம்ம எப்படி மதிக்கணுமா? கணபதியா மதிக்கணும். இல்லைன்னா சிவபெருமானா மதிக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆழத்து பிள்ளையை வணங்குவோம். எந்த ஒரு பாடல்ல எடுத்தாலும் நம்ம யாரை வணங்குறோம்? கணபதியை தானே வணங்குறோம். அதுக்கு அர்த்தம் இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு திருமந்திர வகுப்பு வந்தவங்களுக்கு நிச்சயம் ஓசைன்னா என்ன அப்படின்ற அறிவு நிச்சயம் வரணும். வந்தாதான் ஒரு நல்ல ஆசானுக்கு அழகு. அப்போ ஓசை ஒலியலாம் ஆனாய் நீன்னு சொன்னா ஓசைன்னா அது ஓங்காரம், அந்த ஓங்காரம்னா அது கணபதி. அந்த கணபதி வேற இல்லை, சிவபெருமான் வேற இல்லை. இதை நீங்க உணரணும். ஓசையும் ஈசனும் முக்கும் உணர்வுகள். இதான் முதல் வரி. சரி, இரண்டாவது வரி என்ன சொல்லுது? ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் அப்படின்னு சொல்லுது. அப்படி இந்த ஓசையை யார் ஒருவர் கடந்து விடுகின்றார்களோ அவர்கள் ஈசனோடு இருந்து உள்ளே பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். அப்போ ஓசை முதல்ல முக்கியம். இரண்டாவது வரி என்ன சொல்லுது? ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர். அந்த ஓசை ஓங்காரத்தை கடந்து உள்ள இருக்கிற இறைவனை பார்த்தவர்கள் உள்கி நிற்பார்கள். முதல்ல ஓசையை கவனிக்கிறதே பெரிய விஷயம். சப்தம் இல்லாத சப்தம் பேரு. அதுக்குதான் 4-10 நிகழ்ச்சி எல்லாம் வச்சோம். சிதம்பரம் ஓசையெல்லாம் போட்டு பார்த்தோம், பெல்லு மணி எல்லாம் போட்டு பார்த்தோம். விதி யாரை விட்டுது? வினையில இருக்கணும் இல்ல நிகழ்ச்சிக்கு வரணும்னு. எல்லாருக்குமா விதியில் இருக்குது நிகழ்ச்சிக்கு வரணும்னு? இல்லையே. எல்லாரும் தெளிஞ்சிடக்கூடாது. சாமி தெளிவா தான் இருக்கிறாரு. யாரை கொண்டாந்து உள்ள சேர்க்கணுமோ அவங்களதான் கொண்டாந்து சேர்க்கிறார். யாரை வர வைக்கணுமோ அவங்களதான் நிகழ்ச்சியில கொண்டாந்து சேர்க்கிறார். திருமந்திர வகுப்புக்கு நானும் பாக்குறேன் சிவபெருமான். நானும்ன்றது அடியேனும் பாக்குறேன். பகிரங்கமா உண்மையை சொல்றோம். அந்த உண்மையை செவிமடுக்கிறதுக்கு யார் வராங்கன்னா பக்குவப்பட்ட ஆன்மக்களை சாமி என்ன பண்றாரு? கேட்டுக்க கேட்டுக்க அப்படின்னு கொண்டாடுறாரு. எல்லாரையும் கொண்டாடுறது இல்ல சாமி. 6000 7000 10,000 நண்பர்களை தொட்டுடுச்சு முகநூல்ல. நம்ம இணைப்பு போடுறோம், 10,000 பேருமா வராங்க? இல்லையே. ஏன்? நம்ம கட்புலன் குழுவுல 300 உறுப்பினர்களுக்கு மேல இருக்கிறாங்க. அந்த குழுவிலையும் போடுறோம், எல்லாருமா ஆர்வமா வராங்க? இல்லையே. எல்லாருக்கும் இது வாய்க்காது. எல்லாருக்கும் சத்தியம் போய் வாய்க்காது.
கோடியில ஒருத்தனுக்கு தான் கோட்டீஸ்வரன் ஆகும், லட்சத்துல ஒருத்தன் தான் லட்சாதிபதி. அப்போ உண்மை ஊர் போய் சேராது, ஆனா பொய் தாண்டவம் ஆடும். சத்தியம் போய் சேருவதற்கு முன்பதாக இந்த இருள் இருக்குல்ல, அது போய் ஆட்டம் ஆடிடும், மறைச்சிடும். மாயோன் பொய்க்கு அதிகமான சக்தி, மாயைக்கு வலு ஜாஸ்தி. பொருட்டுக்கு அதிகமான வலு, சத்தியத்துக்கு ரொம்ப தாமதம். உண்மையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 தாமதம். உண்மையை உணர்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வந்துட முடியாது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, அந்த நெஞ்சு தான் அங்க வர முடியும். அந்த தேடல் உள்ள உயிர் தான் அங்க வர முடியும். இல்லைன்னா ஆணவத்துல அது மறைஞ்சு போயிடும். லிங்க் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னா அது ஆணவத்தினுடைய அடையாளம். 5:20 நிகழ்ச்சின்னா 5:20 எம்பெருமான் ஐயோ திருமந்திர வகுப்பு போவோமே அப்படின்னா எம்பெருமான் ஒன்றத்தை கொண்டாடுறாருன்னு அர்த்தம். இதுதான் தானா வர்றதுக்கும் கூப்பிட்டு வர்றதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இந்த ஆணவம் கண்மம் மாயை நம்மளை மறைத்து விடுகிறது. யாரு மேலே குற்றம் சொல்லக்கூடாது. அவரவர் வினை அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே. அப்போ அந்த ஓசையை முதல்ல இறைவனா பார்க்கணும். அந்த ஓசையும் கடந்து இறைவனோட இரண்டரை கலந்து இருக்கணும். அதான் 2வது வரி என்ன சொல்லுது? ஓசை இறந்தார் ஈசனை உள்குவர். அந்த ஓசையையும் கடந்து யார் ஒருவர் ஈசனை உள்குவர் அப்படின்னா ஈசனை அடைந்திருப்பர். முதல்ல சப்தத்தை கவனிக்கணும். அதுக்கு சப்தத்துக்கு பின்னாடி இருக்கிற ஓசையற்ற ஓசைக்கு போகணும். அதான் சொல்றாங்க ஓசையற்ற ஓசை. அந்த ஓசையற்ற ஓசை அதான் இறைவனை கடந்து, அதாவது இறைவனை இரண்டரை கலந்து நிற்றல். 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, ஓசையை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும். அப்படி யார் அந்த ஓசையை கடந்து ஓங்காரத்தை கடந்து இரண்டரை கலந்து நிற்கின்றார்களோ அவங்களுடைய நெஞ்சில எப்பவும் ஈசன் இருப்பான். முதல்ல ஓசைன்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வெளிச்சம்னா என்னன்னு பார்த்தோம். ஓசைன்னா கணபதி, வெளிச்சம்னா முருகபெருமான். இது ஒரு தொடர் நிகழ்வு. எல்லா உயிருக்குள்ளும் இது நடக்கிற ஒரு பெரிய ஃபார்முலா. அருள் உலகத்திலிருந்து இறைவனை பிரிச்சு எடுத்தோம்னா இறைவன், அதாவது பரன், பறை, பராசக்தி, அப்புறம் நாதம், விந்து, அப்புறம் துவாதசாங்கம், துரியாதீதம், துரியம், அப்புறம் சகஸ்திராரம், அப்புறம் புருவ நடு, அப்புறம் தொண்டக்குழி, அப்புறம் மார்பு நடு, அப்புறம் மணிபூரகம், அப்புறம் சுவாதிஸ்தானம், அப்புறம் மூலாதாரம். இப்படி ஆதாரங்கள்ல சாமி இருக்கிறார். அப்போ இது ஒரு படிநிலை. மேல இருந்து இறைவனை கொண்டாந்து இருக்கிறேன். இப்ப கீழே இருந்து மேல போலாம். மண்ணு உடம்பு. அப்போ மூலாதாரம். முதல்ல முளைச்ச புல்லு என்னது? அருகம்புல்லு. பூமியில என்ன முதல்ல முளைச்ச புல்லு என்னது? அருகம்புல்லு. அந்த புல்லு யாரு? அதான் கணபதி. முதல்ல முளைச்ச புல்லு எது பூமியில? பச்சை பசேல்னு முதல் தாவரம் அப்படின்னு பார்க்கும்போது அருகம்புல்லு. அந்த அருகம்புல்ல என்ன பண்றோம்? நம்ம கணபதிக்கு வைக்கிறோம். அந்த அருகம்புல்லா யார் இருக்கிறது? கணபதியா இருக்கிறாரு. அப்ப கீழ இருந்து ஆரம்பிக்கும் போது மண்ணாக பிரம்மன் இருக்கின்றான். அதில் முளைச்ச முதல் வித்து, முதல் தாவரம்னா அது கணபதி தான். அதான் அருகம்புல். அருகம்புல்ல நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் சாமி. எப்படி பிள்ளை மூத்ததோ அதே மாதிரி இந்த உலகத்தில் மூத்தது அருகம்புல். அதனாலதான் அருகம்புல் என்ன பண்றாங்க? கணபதிக்கு வைக்கிறாங்க. மேல இருந்து கீழே இறங்கி வந்தோம். இப்ப கீழே இருந்து மேல ஏறி போலாமா? அப்ப மண்ணாக இருக்கிறது முதல் பொருள். பிரகிருதி என்று சொல்லக்கூடிய அந்த முதல் பொருள் பூமியில மண்ணாக இருக்கிறது பிரம்மன். அதான் நம்ம உடம்பு. அடுத்து இந்த மண்ணு மேல இருக்கிறது தண்ணி. அதான் நாராயணன். ஜலம், புனல், புனல்னு அதுக்கு பேரு. கடல்னு அதுக்கு பேரு.
தண்ணின்னு அதுக்கு பேரு, நீர் அதுக்கு பேரு, அயனன்னு பேரு. சயனித்தல், எது மேல சயனிக்கிறான்? ஆதிசேஷன்ற பூமி மேல அவன் சயனிக்கிறான். கிடத்தல் அப்படின்னு பேரு. அப்போ பூமி 100% பூமி இருக்குதுன்னா அதுல 75% எது அடைச்சிருக்குன்னா தண்ணி அடைச்சிருக்கு. அப்போ மண்ணாக இருப்பவன், பிறகு மூலாதாரத்துல கணபதியும், அது அங்க பிரம்மனாக இருக்கின்றான். இப்ப கீழ இருந்து மேல போலாம். மண் தத்துவமாக பிரம்மன் இருக்கின்றான். பிறகு நீர் தத்துவமாக நாராயணன் இருக்கின்றான். பிறகு நெருப்பு தத்துவமாக ருத்ரன் இருக்கின்றான். இப்படியே படிப்படியா மேல போயிடலாம். சக்கரங்களாவும் போலாம், பூதங்களாவும் போலாம். முதல்ல பூதங்களா போயிடலாம். அப்ப மண்ணிலிருந்து நீரும், நீரிலிருந்து நெருப்பும், நெருப்பிலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து ஆகாயமும். அதாவது மண்ணாக இருக்கும்போது பிரம்மனாகவும், அவனே நீராக மாறும்போது நாராயணனாகவும், அவனே நெருப்பாக மாறும்போது ருத்ரனாகவும், அவனே வாயுவாக மாறும்போது மகேஸ்வரனாகவும், அவனே ஆகாயமாக மாறும்போது சதாசிவமும், அதுக்கப்புறம் சகசிராரம். சகசிராரத்துல அதாவது புருவ நடுவுல சதா சிவன் இன்னு வந்துடும். அதே அவன் சகசிராரத்துக்கு வரும்போது சதா சிவமாக மாறும், இம் வந்துடும். சின்ன வித்தியாசம்தான். புருவ நடுவுல நிற்கும் போது சதா சிவன், அவன் மேல ஏறி நிற்கும் போது சதா சிவம். அப்ப சகசிர தலத்துல இருக்கிறான் 1008 இதழ்ல அம்மையப்பரா நிக்கிறான். அப்புறம் துரியம், அப்புறம் துரியாதீதம், அதுக்கப்புறம் துவாத சங்கம், அதுக்கப்புறம் மேல இறைவன், நாதம், விந்து, அத வெளிச்சம், அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் பறை, பராசக்தி, அதுக்கு மேல உங்க வீட்டுக்கார் சிவபெருமான். இப்படி தலைகீழா போயிட்டோம் நம்ம. சக்கர வரிசையாகவும் பார்த்து வரலாம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, அப்புறம் புருவ நடு, அப்புறம் சகசிராரம், அப்புறம் துரியம், துரியாதீதம், துவாதசாங்கம், அப்புறம் விந்து, அதுக்கப்புறம் நாதம், அதுக்கப்புறம் பராசக்தி, அதுக்கப்புறம் இறைவன் கைலாயம். அவ்வளவுதான். இப்படி தலைகீழாவும் பார்த்துட்டு மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம், கீழே இருந்து மேல போயிட்டோம். அப்ப ஒரு உடம்புக்குள்ள இத்தனை இருக்கு. அப்போ ஒரு ஆளை சந்திச்சோம்னா முதல்ல இதுக்கு நம்ம தன்னை உணர்ந்திருக்கணும். இவ்வளவும் நமக்குள்ள இருக்குன்னு உணர்ந்தா தானே மத்தவங்களையும் உணர முடியும். தன்னை அறிவார், தன் தலைவனையும் அறிவார். அப்ப தன்னை அறிவதற்கு இந்த ஓங்காரம், இந்த ஓசை ரொம்ப அவசியம். ஓசை ரொம்ப அவசியம். அப்ப அந்த ஓசையை கடந்து நிற்கும் போது இரண்டரை கலந்து நிக்கலாம் அப்படின்றத 2வது வரி சொல்லுது. 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும், அப்படி ஓசையை கடந்து நிக்கிறவங்களுடைய நெஞ்சில ஈசனும் இருப்பான். 4வது வரி என்ன சொல்லுது, ஓசை உணர்ந்த உணர்வது வாமே. அப்படி இந்த ஓசையை உணர்ந்து நிக்கிறவங்களுக்கு அவங்க 2 கலந்து நிப்பாங்க. அவங்க வேற பிராணன், அதாவது பிராணன் மயமா, அதாவது பிரணவ ஒளியா இருப்பாங்க. அதான் ஒரு நல்ல சாதகன் பிரணவ ஓசைகளை ஒன்றி இருப்பான். பிரணவ ஓசையிலே ஒன்றி இருப்பான். அது எப்படி நம்ம 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 மாணிக்க வாசக பெருமான் சொல்றாரு, ஒரு பாடல் ஒண்ணு உண்டு. நன்றாக ஓங்காரத்தின் உட்பொருளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் மறுவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. அந்த வரிசையில நன்றாக ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுவோந்து பாசம் எனும் தாழுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை
ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே. இந்த பாடல் என்ன சொல்லுது பாருங்க. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடு போந்து பாசம் எனும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே. அப்போ இந்த தாழ்ந்து விட கடவேனை கீழே போய் பாசத்துல ஆணவம் கண்மம் மாயையில போய் மாட்டி நான் சின்ன பின்னமாகி போவதற்கு முன்னால் என்னை பையவே கொடு போந்து பாசம் எனும் தாழ் உருவி அதுல இருந்து என்னை மீட்டெடுத்த கடவுளே உய்யும் நெறி காட்டு வித்துட்டு ஓங்காரத்தினுடைய உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அந்த ஓங்கார பொருள் தான் கணபதி. அந்த ஓங்காரம் தான் கணபதி. அப்போ இந்த ஓங்காரம் எதை கடப்பதற்கு வழியாக இருக்கிறது? பாசம் எனும் தாழ்வுருவி. இந்த பாசம் எனும் தாழ் உருவினா அத அப்படியே கழிச்சிட்டு அந்த கழிக்கிறதுக்கு இந்த ஓங்காரம் மிகப்பெரிய உறுதுணையா இருக்கு. தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. பெண்பால குறை சொல்லல. இந்த மண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. மண்ணும் இழுக்கும், பெண்ணும் இழுக்கும். ரொம்ப காந்தக மாதிரி அது. எந்த பொருளை போட்டாலும் பூமி இழுத்துக்கும். அது போல பெண்ணும் அப்படித்தான். எல்லாவற்றையும் இழுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது பெண்ணுக்கு. சக்தி அதுதான், சாமி கொடுத்த வரம் அது. ஏன்னா ஈன்று புறந்தள்ளணும் இல்லையா? இன்னொரு உயிரை படைக்கிறதுக்காக அந்த சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் அந்த மாயா மலத்துல போய் சிக்காம இருக்கிறதுக்காகத்தான் இறைவனுடைய திருவடியை மாணிக்க வாசகர் சொல்றாரு. தையலா மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. தவறா எடுத்துக்கூடாது. பெண்ணின் இயல்பும் மண்ணின் இயல்பும் ஒண்ணு, ஆசையின் இயல்பும் ஒண்ணு. அதான் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அப்ப பூமியில் இருக்கணும்னா இந்த ஆசைக்கு இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி இதுக்கு ஆட்பட்டு தான் ஒரு உயிர் இருக்க முடியும். அதனாலதான் காமாட்சி அம்மன் லிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அப்படி காமாட்சி அந்த லிங்கத்தை கைவிட்டுடுச்சுன்னா ஆன்மா இந்த பூமியை விட்டு போயிடும். அப்ப அந்த உயிர் பாசத்தால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆவுடையார். இந்த ஆன்மாவின் இயல்பு இந்த பூமியை விட்டு பிரிதலே தான். எப்ப இறைவனுடைய திருவடி சேர்றது. ஆனா வந்த நோக்கம் என்ன? தன்னுடைய வினையை அகற்றி விட்டு செல்ல வேண்டும். எடுத்த பிறவி ஆணவத்தினால் எடுத்த பிறவி, கண்மத்தினால் எடுத்த பிறவி, மாயினால் இந்த உலகத்துக்கு வந்துட்டோம். அப்போ அதை காத்து ரட்சிக்கணும் இல்லையா? அதுதான் தாய் செய்யுது. அதை நம்ம ஒண்ணு சொல்லலாம். தாய் கை விட்டுட்டா முடிஞ்சு போச்சு. பராசக்தி கை விட்டால்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வினையை துய்ப்பதற்காகவே இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மாணிக்கவாசல் தையலா மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை. போது சாமி, திருப்பி நான் விழுந்து திருப்பி பிறவிக்கு போனோமா? பையவே கொடு போந்து பாசமெனும் தாழுருவி. போதும் சாமி, இந்த ஆணவம் போதும், எனக்கு இந்த மாயை போதும், இந்த கர்ம வினை போதும் சாமி, என்னை விட்டுடுங்க. இல்ல எனக்கு கடந்து என்ன அழகா என்னை காப்பாத்திடுங்கன்னு சொல்றாரு. காப்பாத்திட்டீங்களேன்றார். உய்யும் நெறி காட்டு வித்திட்டு. உய்யும்னா என்னை காப்பாத்துற ஒரு நெறினா அது சிவநெறி, அது சைவ நெறி. சிகாரம் சைவ நெறின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சைவ நெறி. அப்ப நெறினா என்னன்னா பாசமெனும் தாழ்வுருவி பையவே கொடு போந்து பாசம் என்னும் தாழ்வுருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை
அப்ப உய்யும் நெறி அப்படின்னா வழியை காட்டக்கூடியது. ஒரு நெறி இருக்குன்னா அது பாசத்தை தவிர்க்கக்கூடிய நெறி, பாசத்தை கடக்கக்கூடிய ஒரு நெறி, அந்த பாசத்தை அகழ்விக்கக்கூடிய ஒரு நெறி இருக்குன்னா அது சைவ நெறி, அதான் சிவநெறி, அதான் செம்மை நெறி. அப்படிப்பட்ட நெறிதான் நம்ம சிகார சைவ நெறின்னு வச்சிருக்கோம், பாடசாலைன்னு வச்சிருக்கிறோம். அப்போ அந்த நெறிய உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை, இந்த ஓங்காரத்து உட்பொருளுக்காக தான் இந்த பாடல் நம்ம பாடுறோம். அந்த ஓங்காரத்து உட்பொருளா இருக்குது என்னது? ஓசை. அந்த ஓசையை உணர்ந்தவனும் இறைவனை உணர்ந்தவனும் ஒண்ணுதான். அந்த ஓசையை கடந்தவனும் இரண்டரை கலந்திருப்பான். அந்த ஓசையை கடந்து நெஞ்சுள் யார் இருப்பான்னா ஈஸ்வரன் இருப்பான். அப்படி இந்த ஓசையா இருக்கிறவன் உணர்வது வாமே அப்படின்னு தான் அந்த பாடல் சொல்லுது. அப்போ ஓசைன்னா என்னன்றத ஒரு பெரிய வகுப்பு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிகாரம் சைவநெறி பாடசாலையில கிட்டத்தட்ட நிறைய முறை சொல்லிட்டேன். ஓசை வேற இல்ல, கணபதி வேற இல்ல, சொல்லு வேற இல்ல. அப்ப சொல்லும் பொருளுமா இருக்கிறது யாரு? இறைவன் தான். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. அப்ப சொல்லுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. சொல்லுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அப்ப சொல்லாகவும் பொருளாகவும் ஓசையாகவும் யார் இருக்கிறது? இறைவன். அப்ப சொற்கடந்த பெருமான். கற்பனை கடந்த சோதி அப்படின்னாங்களா, அது போல வாக்கு, மனம், ஆகாயம் இதெல்லாம் கடந்தவன். வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் இதெல்லாம் கடந்தவன் தான் இறைவன். அதுதான் இந்த ஓங்காரத்து உட்பொருளை ஐயரனுக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவேர் மாணிக்க வாசகர் சொல்றாரு. அப்போ இதுல எந்த சந்தேகமும் இனி சைவநெறி பாடசாலையில வர்றவங்களுக்கு இருக்காதுன்னு நம்புறேன். அப்போ ஓசைனா கணபதி, அந்த ஓசையை கடந்து நிற்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். இப்படி ஒரு சாதகன் இந்த ஓசையை உணர்ந்து, அந்த ஓசையை இறந்து உள்ளே இருக்கக்கூடிய ஈசனை உணர்ந்து, பிறகு இரண்டரை கலந்து அவன் தானாகவும் தான் அவனாகவும் மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையைத்தான் உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. தெளிவடைந்தவர்கள், முக்தி அடைந்தவர்கள், வீடு பேறு அடைந்தவர்கள், இந்த ஓசை உணர்ந்தவர்கள், ஓசையை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள், ஓங்கார பொருள்களாக இருப்பார்கள். ஓங்காரத்தை கடந்தும் இரண்டரை கலந்து நிற்பார்கள். ஓசையற்ற ஓசையில் திளைத்திருப்பார்கள். அவர்கள் உண்மத்தர்களாக, நடமாடும் ஞானிகளாக, நடமாடும் ஈஸ்வரனாக, நடமாடும் ஒரு கடவுளாக, நடமாடும் தெய்வமாக அவர்கள் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்கிற பாசம் என்னும் தாழ்வுருவி ஓங்காரத்தை உணர்ந்திருப்பார்கள். அவர்கள்தான் நடமாடும் ஈஸ்வரன்கள். அவங்க தான் நடமாடும் தெய்வம். அவங்க தான் தொண்டர், அவங்க தான் சிவனடியார். இந்த ஓங்காரத்தை உணராதவர்கள் ஒருபோதும் சிவனடியாராக இருக்க முடியாது. சத்தியத்தை உணராதவர்கள் வேடம் போட்டுக்கலாம். அந்த வேடத்துக்கு உண்டான அந்த உணர்வு இருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த உணர்வு. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அப்போ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னா ஓங்காரத்து உள்ள கடந்தவங்க தான் சமாதி நிலைக்கு போக முடியும். அப்போ ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு யோகி, ஒரு யோகினி இந்த நிலையை அடைவதற்கே இந்த இவ்வளோ பிரயத்தனம். முக்தி அடையறதுக்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். இறைவனுடைய திருவடியை அடைவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு பேறு. அந்த வீடு பேருன்னா தன்னை அறிதல். அதை தெரிஞ்சுக்காதான் நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் நோக்கம். வேற என்ன நோக்கமா இருக்க முடியும்? திருப்பி திருப்பி வினையை பெருக்கத்துக்கு வந்துடும். வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி. இதை விட என்ன வேணும்? வந்த வந்த நோக்கம் என்ன?
ஓங்காரத்தினுடைய உட்பொருளை அறிந்து அந்த ஓங்காரமாக இருக்கின்ற ஈசனோடு இரண்டரை கலந்து அந்த ஓசையும் இருந்து ஈசனோடு இருக்கலாம்னு வந்தா இங்க வந்து என்ன பண்றாங்க? இந்த சமூகன்றது 4 பேர் இல்லையா? மாயை நம்மள என்ன பண்ணுது? வினையை பெருக்க வைக்குது. வினையை முடிக்கிறதுக்கு வந்தோமா? வினையை பெருக்கிறதுக்கு வந்தோமா? வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குடல் கோல்வலையார் குவிமுலை மேல் வீழ்வேனை வந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அச்சோவே வந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அச்சோவே. அப்போ வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று வினை பெருக்கி வினையை முடிக்கலான்னு தான் வந்தோம். வந்த இடத்துல மாயையில சிக்கி வினையை கூட்டிக்கிட்டே போறோம். ஆணவத்தால கூட்டிக்கிட்டே போறோம். கர்மத்தால கூட்டிக்கிட்டே போறோம். மாயையால கூட்டிக்கிட்டே போறோம். மயக்கத்துல மாட்டி இருக்கிறோம். வந்த மறுத்து எனையாண்டு இந்த பந்தம் தான். அவங்களுக்கு பந்தம்னா சொந்தக்காரன் கிடையாது. இந்த ஆணவம் கர்மம் மாயை தான் பந்தம். வந்த மறுத்து எனையாண்டு பரிசரையன் துரிசு மறுத்து பரிசு அற என் துரிசு மறுத்து எந்த பரிசும் வேணாம். எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. உருவ நடுவுல 96 தத்துவங்களையும் கடந்து இடுப்பு, வயிறு, மார்பு, இந்த உடல் இச்சை எல்லாத்தையும் கடந்து பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளின் உணர்ந்து யார் ஒரு புருவ நடுவிலே வந்து அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. எப்பரிசாயினும் எந்த பரிசு வந்தாலும் வேணாம். இந்த உலகம் கொடுக்கறதெல்லாம் பொய்யான பரிசு. இந்த உலகத்தால் கொடுக்கிற அன்பு எல்லாம் பொய்யான அன்பு. மெய்யன்பு இறைவன்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்படி ஒருத்தர் யார் புருவ நடுவில் வந்து நின்று அப்பான்னு அரற்றி நிக்கிறார்களோ அப்போ இறைவன் மேல காதலை திருப்பிடுறாங்க, அன்பை திருப்பிடுறாங்க. அப்படி திருப்பும் போது அந்த மேலான நிலையை அவன் அடையிறாங்க. அதுதான் அப்போ அந்த வந்த மறுத்து எனையாண்டு பரிசர என் துரிசு மறுத்து பாசத்திலிருந்து விடுதலை கொடுத்து பந்தத்திலிருந்து விடுதலை கொடுத்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோ. இதுதான் மாணிக்கவாசகர் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு நிலையை யார் அடைவார்கள்? அப்போ வினையை பெருக்காம வினையை அறுக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதான் வினை ஒப்பு, இருவினை ஒப்புன்னு அதுக்கு பேரு. அதுக்கு இருவினை ஒப்புன்னு பேரு. அந்த இருவினை ஒப்பு வந்தவங்க விருப்பு வெறுப்பு இல்லாம இருப்பாங்க. வினைய இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. ஆணவத்துக்கு அழகு பணிவு. ஆணவத்துக்கு அழகு பணிவு தான். ஆணவத்தை கடந்து ஒழிக்க முடியாது. கர்மத்துக்கு அழகு ஒப்படைப்பு, இருவினை ஒப்பு. ஒப்படைச்சணும், இறைவன்கிட்ட ஒப்படைச்சணும். என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு. மாயைக்கு அழகு தெளிவு. எது நல்லது எது கெட்டதுன்ற தெளிவுதான் மாயைக்கு, மாயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய விஷயம். அப்ப இது மூணும் நடக்கணும்னா பணிவு, பக்தி, வைராக்கியம், இருவினை ஒப்பு, மயக்கம் தெளியணும்னா யார் வேணும்? குருநாதர் வேணும். குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குருவருள் தான் உங்களுடைய அந்த மூணுத்தையும் கடந்து கொண்டு போய் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். அதனாலதான் குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னு சொல்றது. யார் நம்முடைய மயக்கத்தை அறுத்து, யார் நம்முடைய ஆணவத்தை கடக்கச் செய்து, யார் நம்முடைய இருவினை ஒப்பு நடக்கச் செய்து, நல்லது கெட்டது தெரிவிச்சு தெளிவு பெற வைக்கிறாங்களோ அவங்க தான் உத்தமமான குரு. யார் நம்மளை புருவ நடுவில் கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ
நமக்கு நம்மளே அறிமுகப்படுத்திட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் குருநாதர். அவங்க தான் குருவருள் உள்ளவங்க. மற்றதெல்லாம் போலி. மயக்கத்தீர்த்த ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் கூட்டுறவன், மேஜிக் பண்றவன் ஒருபோதும் குருவாக முடியாது. வினையை பெருக்கிறதுக்கு வந்த குருநாதர்கள். மணல்ல கயிறா திரிக்கிறேன், வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறேன், பில்லி சூன்யம் ஏவல் வச்சிருக்கிறேன், உனக்கு அது வேணுமா இது வேணுமா, இந்த யாகம் பண்றேன் அந்த யாகம் பண்றேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், தந்திரம் மந்திரம் யந்திரம், இப்படி ஒருத்தன் பண்றான்னு சொன்னா அவன் வினையை பெருக்கிறான்னு அர்த்தம். அவங்ககிட்ட தான் ஜனங்க போய் குவிவாங்க. பில்லி சூன்யம் ஏவல் எடுக்கிறேன்னு சொன்னா போட்டு பாருங்களேன் விளம்பரம். அந்த அளவுக்கு உலகம் துன்பத்தில் இருக்கு, அந்த அளவுக்கு வினை கேடல் இருக்கு. அப்ப உத்தமமான குருகள் வெளிப்படுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதான் சொன்னேன், யார் ஒருவர் தன்னுடைய ஆணவத்தையும் அந்த இருவினையும் அந்த மயக்கத்தையும் தீர்த்து தனக்கு தன்னைத்தானே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணாடி போல வந்து நிற்கிறார், அவர் தான் குருநாதர். பொருள் பற்றி செய்கிற பூசை, அருள் பற்றி செய்கிற பூசை. ஆனா பொய் சொல்றவனுக்கு தான், ஏமாத்துறவனுக்கு தான் உலகம். இதை தீர்த்து வச்சிடறேன், அதை தீர்த்து வச்சிடறேன், உன் குடும்ப சிக்கலை எடுத்து வச்சிடறேன், உனக்கு அது வச்சிருக்கிறாங்க, உனக்கு இது வச்சிருக்கிறாங்க, இப்படி வச்சுக்கிறாங்க சொன்ன உடனே என்ன ஆயிடுது ஜனங்க, சாமி பரிகாரம் சாமி, 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஆகும் இந்த வேள்வி பண்றதுக்கு, பண்ணாதான் உன் வீட்டுல வச்சுக்கிற சூன்யத்தை எடுக்க முடியும்னுவான். கடனை உடனே வாங்கி தாலி கீழி அடமானம் வச்சு கொண்டாடுவானுங்க கேரளாவில இருந்து. அவனுக்கு பலகீனம், ஒரு பலகீனம் இருந்தா போதும், ஒரே ஒரு குறை இருந்தா போதும், அதை வச்சே வண்டியை ஓட்டிடுவான். அதை ஓட்டுறேன் இதை ஓட்டுறேன், இந்த பேய் இங்க இருக்குது இந்த பேய் அங்க இருக்குது, பணம் புடுங்கி 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 அவன் லட்சாதிபதி ஆயிடுவான். இவன் கடனை வாங்கி தாலியை வச்சுதான் என்ன பண்ணுவான், வேள்வி பண்ணுவான். இப்படி அறியாமையினால அது வச்சிருக்காங்க இது வச்சிருக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இருக்கு இருக்கு பில்லி சூன்யம் ஏவல் எல்லாமே இருக்கு. ஆனா வினையை பெருக்கி நாசம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. அப்ப சிவனடியார்கள் இதுல இருந்து தப்பிக்கணும்னா குருவுடைய அருளை தேடணும். குருவருள் இருந்ததுன்னா இந்த ஆணவம் செய்யற கூத்து, இந்த கண்மம் செய்யற கூத்து, இந்த மாயை செய்கிற கூத்துல இருந்து விடுபட்டு அவைகளை வெல்லக்கூடிய, அவைகளை கடந்து நிற்கக்கூடிய அறிவு நமக்கு வரும். அப்படிப்பட்ட வித்தையை, மிகப்பெரிய வாளை, ஞான வாளை கையில் கொடுப்பார் குருநாதர். ஞான வாள் ஏந்தும் ஐயர் அப்படின்ற மாதிரி ஞான வாளை குருநாதர் கொடுப்பார். அந்த ஞான வாளை கொண்டு ஆணவத்தினுடைய அழிவையும் ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஒரு குருநாதர் ஒரு வாள் தருவார். அந்த வாளை கொண்டு ஒரு சாதகன் அந்த மூன்றையும் கடந்து விடலாம். அந்த ஞான வாள் வேற ஒன்றும் இல்லை, அதுதான் வாசி, அதான் மூச்சு பயிற்சி, பொருவனடு. பொறுமையும் அமைதியும் சக்தியும் ஒரு சாதகனுக்கு அவசியம். ஏமாந்துடக்கூடாது, இந்த மாதிரி விளம்பரங்களுக்கு ஏமாந்துடக்கூடாது. பில்லி சூனி ஏவல் தீர்த்து வைக்கிறேன், கட்டுறேன், முடிக்கிறேன் அப்படின்னா ஆபத்து ஆபத்து. ஆனா பிளாக் மேஜிக் இருக்கு, அதனாலதான் அந்த உலகம் நரபலி கொடுக்கறது தயாரா இருக்குது. அதான் சொன்னேன், ஒரு உத்தமமான ஒரு செய்திக்கு கிடைக்க வேண்டிய செய்தி ஒரு போலிக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு. அதுதான் உலகம் நம்புது, அதுதான் உலகம் நம்புது. ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார். அதனாலதான் நல்லா ஏமாத்துறான், விளம்பரமே கொடுக்குறான். பில்லி சூனி ஏவல் எடுக்கிறேன், கட்டு எடுக்கிறேன், உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ற கூட்டமும் இருக்கத்தான் செய்யுது. அதை ஏமாறுற கூட்டம் இருக்கத்தான் செய்யுது. அவன் எதை தின்னா பித்தம் தெளியும் ஜனங்களுக்கு. ஐயோ எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு, அவர் மீண்டும் இங்க வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், ஓடு. ஐயோ மனைவி
திசை மாறிட்டாலே கட்டுக்க என்னுடைய கட்டு விட்டு போயிடுவாளோ, பசங்க பேச்ச கேட்கலையே, சொத்து கை மாறிடுமோ, இப்படி அங்கலாப்பு, ஆசை. அதனாலதான் அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணு, பெண்ணு, பொண்ணு, அதீதமான தேவைக்கு அதிகமான ஆசைகள், தேவைக்கு அதிகமான தேவைன்னா தேவைக்கு வாழ்வதை விடுத்து தேவைக்கு அதிகமாக ஆசைப்படும் பொழுது இத்தனை சூழ்ச்சிகளும் நடக்குது பூமியில. அதையெல்லாம் கடந்து நிக்கணும்னா குரு அருள் இருந்ததுன்னா நமக்கு தெளிவு ஏற்படும். எது நிலையானது, எது நிலையில்லாதது, எது சாஸ்வதமானது, எது சாஸ்வதமற்றது, எது சத்தியம், எது அசத்தியம், எது மெய்ஞானம், எது பொய்ஞானம், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எது நெறி, எது நெறி இல்ல, இது ஆகும், இது ஆகாது, இது கூடும், இது கூடாது அப்படின்னா யார் வேணும்? குருநாதர் வேணும். குருநாதர் இல்லைன்னா, குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்ப அறியாமையினால போய் மாட்டி சின்ன பின்னமாகி சொத்தெல்லாம் திவாலாகி அம்போன்னு முச்சந்தில நிக்கிறதை விட அப்படியும் 1-2 பழிக்கும் அந்த மேஜிக்ல. அதுலதான் குளிர்காயிறாங்க. ஆனா வேள்வி இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேள்வி தவிர இறைவன் ஒருவனுக்காக மட்டும்தான். வேள்வின்னு சொன்னா அது சிவபெருமான மையமா வச்சுதான் எரியணும் அந்த தீபம், அந்த இது உள்ள இருக்கிற நெருப்பு. வேற ஒரு தேவதைக்காக அது எரியுதுன்னு சொன்னா அது ஆபத்துல தான் முடியும். அதனால்தான் வீரபத்திரர் வருவார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உலைந்தன முப்புறம் உந்தி பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பர. இறைவனை மையமாக வைக்காத வேள்வி வீரபத்திரரால் அழிக்கப்படும். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அப்ப சுயநலத்தால் செய்யப்படுகின்ற இந்த பில்லி சுன்னி ஏவல், அதுக்காக எழுப்பப்படுகிற எல்லா வேள்வியும் அழிந்து போய்விடும், வீரபத்திரால் அழிக்கப்படும். அப்ப யாரை பிடிக்கணுமோ அவனை பிடிக்கணும். அப்போ தேவதைகளாக இறைவனால் படைக்கப்பட்ட தேவதைகள் எல்லாரும் மூல புறம்பொருள் ஆகிவிட முடியாது, பரம்பொருள் ஆகிவிட முடியாது. எல்லாம் வல்ல இறைவன் தான். அதனால்தான் வீரபத்திரர் இந்த திருமாலை மையமாக கொண்ட அந்த வேள்வி என்ன பண்றாரு? சிதைக்கிறாரு, அழிக்கிறாரு, ஓடுறான், எல்லாம் ஓடுறான், தேவர்கள் எல்லாம் ஓடுறான், எல்லாம் ஓடுறான், பயந்து ஓடுறான். ஏன்? எம்பெருமான் சிவபெருமான மையமா வைக்காத எந்த ஒரு வேள்வியும் அவன் அனர்த்தத்தில் ஆபத்தில் முடியுன்றதுக்கு அடையாளம் தான் அந்த வேள்வி. அந்த வேள்வியை அழிக்கிறது. தலையை துண்டாவது தக்கனுக்கு. சூரியன் பல்லு உடையுது, 32 பல்லும் உடையுது. திருமாலுக்கு நெஞ்சில அப்படி நெஞ்ச குமுறி போகுது. ஒரே உதத்தான், சாவாத வச்சிருந்தார். ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற. அந்த அவிர்வாகம் துண்ணு சாப்பிட்டதுனால நெஞ்சில விட்ட உத அப்படியே மயக்கம் போட்டு கீழே விட்டானா. ஒரே உத தான் வீரபத்திரர் விட்டார் திருமாலை. சரி, ரட்சிக்கணும்ன்றதுக்காக அவன் உயிர் என்ன பண்ணறான்? ஆவா திருமால் அவிர்வாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பெற. அதுதான் என் மேல அன்புள்ளவங்களுக்கு நான் அந்த மந்திரம் சொல்லித் தருவேன். ஓம் நமோ பகவதே. இந்த உலகத்தை எதிர்கொள்ள பயப்படுறியா? கவலைப்படாத. என்னை சார்ந்தவர்கள், என் மீது அன்புள்ளவர்களுக்கு நான் சொல்ற ஒரே ரகசியம், சைவ சமயத்துல நீ நடுக்கத்தை ஏற்படுத்துறியா? உனக்கு நடுக்கம் வந்துருச்சா, ஒரு கலக்கம் வந்துருச்சா, இடர் வந்துருச்சா, உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரே வழி நான் சொல்றேன், வா, வீரபத்திரரை பிடிச்சுக்க. இந்த ஆக்வர்ட் மூவ்மெண்ட் எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையா? வீரபத்திரரை பிடிச்சுக்க, நான் இருக்கிறேன் போ அப்படின்னு. அப்ப என்னை சார்ந்தவர்களுக்கு நான் சொல்ற மந்திரம் வீரபத்திரர் தான். அன்னைக்கு எல்லாரையும் உதைச்சு தள்ளாரு. அந்த கடவுள் நம்மோடு இருக்கின்றான், நீ கவலைப்படாத,
சைவநெறி பாடசாலைக்கு வந்தவங்களுக்கு நான் சொல்ற ஒரே தைரியம் இதுதான். நீங்க கலங்க வேண்டாம். நீங்கள் கலங்கக்கூடாது. நீங்க கலங்கக்கூடாது. அந்த கலங்காம இருக்கிறதுக்கு தான் அந்த மந்திரம். கலங்காமல் இருப்பதற்கு தான் மந்திரம். இறைவனை இறுக்கி பிடிச்சுக்கணும். அப்ப நம்ம உறுதியா இறைவனை இருக்க பற்றி கொண்டோம் என்றால் இந்த பாசத்திலிருந்து நம்ம விடுபடலாம். அப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த 3 அந்த இருளையும் கடந்துடலாம். அந்தகார இருளையும் கடந்துடலாம். அப்ப கடந்தவன்னா தன்னை அறிந்து கொள்ளலாம். தன்னை அறிந்தால் தன் தலைவனை அறிந்து கொள்ளலாம். இதான் அந்த செய்தி. பெரும் கருணையினால இதுகாரம் பொறுமையாக இருந்து செயல்படுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி மீண்டும் அந்த ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஓசையும் ஈசனும் ஒக்கும் உணர்வின் கண் ஓசை இறந்தவர் ஈசனை உள்குவர் ஓசை இறந்தவர் நெஞ்சினுள் ஈசனும் ஓசை உணர்ந்த உணர்வதுவாமே. இதான் பாடல். இதனுடைய விளக்கத்தை நம்ம அடியேனுக்கு இறைவன் உணர்த்தியவாறு எவ்வளவு உண்மையை பகிரங்கமா சொல்ல முடியுமோ, சத்தியத்தை பகிரங்கமா உடைச்சி தெளிவிக்க முடியுமோ அவ்வளவு தெளிவா அடியேன்னு சொல்லியிருக்கிறேன். அவ்வளோ இறைவன் நம்ம மூலியமா இறங்கி பேசியிருக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் பொறுமையாக கேட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க பெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க.